தினத்தை மகளிரை மையப்படுத்தி, அதுவும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆசிரிய சகோதரிகளை மையப்படுத்தி ஸ்கூல் வாய்ஸ் YMCA நிர்வாகிகள் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் மகளிர் தின விழாவில் UDS FSA நிர்வாக பெருமக்கள் அனைவரும் பங்கேற்று இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்கூல் வாய்ஸ் தலைவர், வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் MJ மார்டின் கெனடி அவர்களே, செயலாளர் ஸ்கூல் வாய்ஸ் வழக்கறிஞர் MJ ஜான் ஆரோக்கிய பிரபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் அன்பு சகோதரி, வணக்கத்திற்குரிய முனைவர் G வனிதா அவர்களே, பெண் வழக்கறிஞர் சங்கம் செயலாளர் வழக்கறிஞர் A பர்வீன் அவர்களே, எடக்கடி நாடு நகர் பஞ்சாயத்து தலைவர் குமாரி சம்யுக்தா ஐயனார் அவர்களே, அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை மகிழ்வாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஊர்ந்து வயலையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டாண்டு தோறும் +2 படிக்கிற மாணவர்களை எல்லாம் தெற்கு மாவட்டம் அனைத்திலும் சென்று நான் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்து மாணவர்களை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிற பெருமை ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு சில ஆண்டுகளாக இருக்கிறது. அவர்கள்தான் இந்த மகளிர் தினத்திலும் நாமும் பங்கேற்று அவர்களுடைய பெருமையை அங்கீகரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று அவர்களும் இந்த இவர்களோடு இணைந்து, என் அருமை நண்பர் பேராசிரியர் கார்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, விவேக் அவர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் அன்பு தம்பி இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இதயத்தை தொடுகிற வார்த்தைகளை அள்ளி வீசுகிற நாகராஜன் அவர்கள் இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், 2002 மாநில விருது வாங்கினார், 2006 தேசிய விருது வாங்கினார். நான் வாங்கவில்லை, கொடுத்தார்கள், நான் பெற்றேன். ஏன்னா வாங்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னை பொறுத்தவரையிலே ப்ரீகேஜில் இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரிய சகோதரிகள் அனைவருமே தேசிய விருதுக்கு தகுதியானவர்கள். ஏன்னா அவங்கதான் குழந்தையா மாறி குழந்தையினுடைய மனதிலே விதைகளை விதைக்கிறவர்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்கள் விதைக்கிற விதைதான் பிற்காலத்தில் விருட்சமாகிறது. நான் விளையாட்டுக்கு சொல்லல. மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். ஃப்ராய்டு இந்த ஆழ்மனதிலே நீங்கள் விதைக்கிற அத்தனை விதைகளும் தான் பிற்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு உன்னதத்தை அடையும். என்றால் நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் செயல் அனைத்தும் விளையும் என்றால் அதற்கு ஆதாரமே நீங்கள் தான் என்பதனால் உங்களை நான் கையெடுத்து வணங்குவதுதான் பெரிய மரியாதை என்று கருதுகிறேன். உங்களை சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால இலக்கியம் வரையில், கவிஞர்கள் வரையில் பாருகின்ற பாடுபொருளாக நான் உங்களை பார்க்கவில்லை. எத்தனை வருஷம்தான் நிலவை ஒப்பிடுவது, எத்தனை வருஷம்தான் தென்றலை ஒப்பிடுவது இல்லையா? அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்று நான் ஒப்பிட விரும்பவில்லை. பெண்ணே, நீ வலிமையானவள், நீ இந்த சாதிக்க பிறந்தவள் என்பதை விட சாதிக்க பிறந்தவள் என்பதுதான் என்னுடைய மகளிர் தின பாராட்டாக நான் இந்த மையப்படுத்துவதிலே பெருமை அடைகிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி இருக்கு. நான் கால் வைக்காத நாடே இல்லை. ஆனால் அனைத்து நாடுகளிலும் நான் பார்க்கும்போது UKக்கு 2 முறை போயிருந்தேன். அங்க குழந்தைகளோடு மழலைகளுடைய மனதை தொடுகிற மிகப்பெரிய மகத்துவம், அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய அழகை, நான் அற்புதத்தை பார்த்தேன். படிப்பே இல்லை, அங்க பாடம் மூட்டையே கிடையாது. எல்லாமே பண்பாட்டுக்குரிய, கல்ச்சருக்கு உரிய செய்தி தான். ஒரு 3வது வரைக்கும் அந்த பையனுக்கு பொண்ணுக்கு எப்படி இந்த பிரபஞ்சத்திலே நாம் நடக்கணும்ன்ற இந்த நடைமுறை வாழ்க்கையைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் நடத்துகிற பாடத்தில் அதையும் சேர்த்து சொன்னால்
வல்லரசாக இந்தியா மாறுவதை விட நல்லரசாகவும் இது இருக்கும் என்பது நம்பிக்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதனால் அதை நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். பொதுவாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. உங்களுக்கே தெரியும், ஒன்னு வலிமை, இன்னொன்னு மென்மை. வன்மையானது. இன்னும் சொல்ல போனால் நெருப்பின் அம்சம் ஆண், நீரின் அம்சம் பெண். இப்ப நம்ம பாபு இருக்கா, நம்ம கையில் அவர் தொட்டோம்னாக்கா கனகனன்னு இருக்கும் உடம்பு. எந்த ஆணை தொட்டாலும் சூடா இருக்கும். ஏன்னா நெருப்பின் அம்சம். ஒரு பெண்ணை தொட்டாலே ஜில்லுன்னு இருக்கும், அது நீரின் அம்சம். அதனாலதான் ஒரு சின்ன பிரச்சனை கூட பல 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 பலன்னு அழுதுருவாங்க. காரணம், நீரிலிருந்து நீர் பெருக்கெடுக்கும். இந்த நெருப்பு கல்லூரி மங்கன் கண் கலவே மாட்டான். ஏன்னா நெருப்புல இருந்து எங்க கண்ணீர் வரும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம், உடலில் வலிமை பெற்றவன் ஆண், ஆனால் மனதில் உறுதியான வலிமை பெற்றவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும். கோதண்டம் என்ற வில்லை கையில் எடுத்துக்கொண்டு ராவணவதத்தை முடித்த ராமனை விட 10 மாதம் சிறையிலே இருந்து மன உறுதியோடு இருந்தாலே சீதை. அவளுடைய மன உறுதிதான் அந்த வெற்றிக்கே மிகப்பெரிய காரணம் என்றால், வாழ்க்கையில் 1000 தடைகள் வரும், உடைத்தெறிந்து இன்றைக்கு நம்முடைய வனிதா மேடம் இங்க வந்திருக்கிறாங்கன்னா ஒரு பெண்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுதாரணமாகவே நான் அவர்களை பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த உயரம் எவ்வளவு பெரிய உயரம் தெரியுமா? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த உயரத்தெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட அடித்தளத்தில் இருந்த ஒரு கல்வியை, இவ்வளவு கொடுமைகள், அதெல்லாம் நீங்க எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? ஒரு பையன் எழுதின பேப்பரை கூட ஒரு ஆசிரியர் திருத்தக்கூடாது, தொட்டு திருத்தக்கூடாது என்று எழுதுகிற ஒரு கொடுமையில் இருந்த காலம் ஒரு காலம். ஆனால் அதே பிள்ளையைத்தான் தொடவே கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே, அந்த நகரத்தில் பிறந்த ஒரு ஆசிரியர் தான் அம்பேத்கர். அந்த பிள்ளையை அரவணைத்து அன்பு காட்டி அறிவு புகட்டி பிற்காலத்தில் உலகமே புகழக்கூடிய ஒரு சட்ட நிபுணராக அண்ணல் அம்பேத்கர் என்ற மிகப்பெரிய மாமனிதரை தந்தார் என்றால் அதுவும் மிகப்பெரிய ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தான். அந்த மன உறுதி, வைராகியம் நமக்கு வேணும். ஏன்னா பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று பாரதி பாடியிருக்கான். ஆணுக்கு இருப்பது அறிவு, பெண்ணுக்குள் இருப்பது ஞானம். அதனால்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு அவன் சிறப்பா இருக்கிறான்னா ஞானம் அவனோடு சேர்ந்த பிறகுதான் அவன் அறிவுக்கே பெருமை கிடைக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய உண்மை. விளையாட்டுக்கு சொல்லல, வேடிக்கைக்கு சொல்லல. ஒரு சின்ன குட்டி கதை, கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா அதனுடைய உள்ளீடு புரியும் உங்களுக்கு. ஒரு அரசன் மந்திரி கிட்ட சொல்றான், ஒரு தாய் கன்று பசு எனக்கு தேவை, தாய் பசும் கன்று பசும் தேவைன்னா. மந்திரி போனார், பல நாடுகளில் சுத்திட்டு நல்ல ஒரு செலக்ட் பண்ணி தாய் பசு கன்று பசு வாங்கிட்டார். கொண்டு வந்த அரண்மனையில நிறுத்தினா தாய் பசு எதுன்னு தெரியல, கன்று எதுன்னு தெரியல, மகள் எதுன்னு தெரியல. ரெண்டும் ஒரே நிறம், ஒரே உயரம், ஒரே அளவு, ஒரே எல்லாமே பார்க்கறது ஒரே மாதிரி. அப்புறம் டெஸ்ட் பண்ணாங்க, எது தாய் எது மகள் கண்டுபிடிக்கிறதுக்காக பால் கறந்து பார்க்கலாம்னாங்க. ஆனால் இதுவும் 2 லிட்டர் கறக்குது, அதுவும் 2 லிட்டர் கறக்குது, கண்டுபிடிக்க முடியல. வெட்டினரி டாக்டர் எல்லாம் கூட எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டாங்க, டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்துட்டாங்க, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. மந்திரி சோகத்தோடு வீட்டுக்கு போனாராம். மனைவி கேட்டா, என்ன சோகமா இருக்கான்னு. இல்லை இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, அது என்ன பண்றது, நாளைக்கு என்ன அரண்மனை கூட்டிகிட்டு போ, நான் எது தாய் பசு எது கன்று பசு நான் சொல்றேன். இந்த பாரு, விளையாட்டு இல்லை வேடிக்கை இல்லை, தப்பா சொல்லிட்டேன்னா சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, வா. மறுநாள் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனா அந்த அம்மா சொன்னா, 2 தாய் பசு 2 பசுக்குமே 2 கிலோ மாட்டு தீவனத்தை எதிரில் வைங்க. 2 சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடும் போதே என்ன பண்ணா அந்த அம்மா, இதுதான் மகள் பசு இதுதான் தாய் பசுன்னு சொன்னான். அரசன் கேட்டான், எப்படிமா கண்டுபிடிச்ச? இந்த பசு தன்னுடைய தட்டில் இருக்கிற தீவனத்தை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற தட்டையும் இழுத்து வச்சு சாப்பிடுது பார்த்தீங்களா, விட்டு கொடுப்பது தான் தாய் பசு, அதை எடுத்துக்கொள்வது தான் மகள் பசு என்று ஒரு உணர்வுபூர்வமான விடையை கண்டுபிடித்து சொன்னால் இதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். ஞானம்னு பேர். எங்க வீட்டு அம்மாவே சொல்லும்,
யாராவது வந்துட்டு 1 மணி நேரம் பேசியிருந்தீங்கன்னா உள்ள போனாலும் அவர்கிட்ட ஏதாவது உதவி எதிர்பார்க்கறியான்னு கேட்கும். எப்படிமா கண்டுபிடிச்சேன்னு, இவ்வளோ நேரம் அவருடைய அறிவை பொறுமையா தாங்கிங்கிறன்னா நீ ஏதோ ஒரு காரணம் இல்லாம பொறுமையா இருக்க மாட்ட. அப்போ அதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். அது அறிவு என்பது நிறைய விஷயம் இருக்குதுமா நம்ம கிட்ட. நமக்கு அது எல்லாத்தையும் ஒன்னா நம்ம பார்க்கிறோம். பெண்களுக்குள்ளே மிகப்பெரிய வலிமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது. நீங்க மன உறுதி, ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றி இருந்தான் பிரிட்டிஷ்காரன். ஆனால் ஒற்றை மனிதர் ஒருவர் ஒத்தை கைத்தடியை ஊன்றிக்கொண்டே இந்தியாவில் வலம் வந்து இந்தியாவின் விடுதலையை பெற்று தந்தார் என்றால் ஆயுத பலத்தை விட மனபலம்தான் மிகப்பெரிய சிறப்பான வெற்றியை தரும் என்பதுதான் இதற்கு அடையாளம். அதனுடைய கருத்து ஆழம் அதுதானே. அதனால தாய்மார்களே, உங்களை புகழ்கிறவர்களை அந்த புகழுக்கு மயங்காமல் அறிவோடு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிறது என்ற ஒரு பயணத்தை தொடங்கிவிட்டால் அத்தனை உலகத்திலுடைய பணிகளும் உங்கள் கையிலே வந்து சேரும். அதனால நீங்க மகிழ்ச்சியா இருக்கு. எப்பயுமே நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒருவன் நல்ல மகிழ்ச்சியா இருந்தாதான் வெற்றிகளை குவிக்க முடியும். வாழ்க்கையில பெண்களுக்கு சின்ன சின்ன கவலைகளுக்கெல்லாம் பெருசா துயரப்படுறது. யாருக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தூக்கி அப்படியே போடுங்க. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்திலே இல்லை. உங்களுக்கு இருக்கிற இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் தர்மம் உயிரோடு இருக்கிறது, அறம் காக்கப்படுகிறது என்றால் அது என் தாய் வடிவத்தில், தாரத்தின் வடிவத்தில், சகோதரி வடிவத்தில் தான் காப்பாற்றப்படுகிறது என்ற முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்னைக்கும் அந்த தர்மத்தை காப்பாற்றுகிறவர் பெருமைக்குரியவர்கள் நீங்கள் தான் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதனால நீங்க தர்ம சிந்தனையோடு பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற போது நம்முடைய செயல்பாடும் சிறப்பாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அண்மையில் நடந்தது, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கணக்கு கேட்டா, 4 + 4 என்னடா அப்படின்னு கேட்டான். 10. என்னடா உங்க ஒப்ப நாட்டுமே பதில் பேசுற, அந்த ஆள் எங்கேயோ உட்காந்துங்கிறான் பாவம். அவரை திட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திட்ட. சரியா எண்ணி பார்த்து சொல்லு, 4 × 4 = 10. ஏன்டா என்ன படுத்துற? நான் படுத்தலம்மா, ஒரு வாரமா நான் உன்னை வாட்ச் பண்றேன். கூட நிறைய கீரை கட்டோடு அந்த அம்மா இறங்குது. ஒரு கட்டு கீரை 10 ரூபாய், 2 ரூபாய் குறைக்கிறதுக்கு அரை மணி நேரமா உயர வாங்கி 8 ரூபாய்க்கு வாங்குற. ஒரு நாள் உருளைக்கிழங்கு 2 ரூபாய் குறைச்சு வாங்குற, ஒரு நாள் கருணக்கிழங்கு 2 ரூபாய் குறைச்சு. ஒரு வாரமா அது சொன்ன விலையை கொடுத்ததே கிடையாது, 2 குறைச்சுதான் நீ வாங்குற. இன்னைக்கு இப்ப நான் 4 × 4 = 8ன்னு சொன்னா நீ 2 குறைப்ப. தப்பான ஆன்சர் வந்துடும். இப்ப 4 × 4 = 10 நான் சொன்ன, நீ 2 குறைச்சிட்டேன்னா கரெக்ட் ஆன்சர் 8 வந்துடும். அம்மா நினைச்சா, அடடா நம்ம இவ்வளவு நாள் தப்பானதாம வழிகாட்டிட்டோமோ. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்றுதான் ஒரு கவிஞன் பாடினான்னு அதுல ஆழம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. நீங்க சொல்லி, அதனால்தானமா ஒரு குழந்தை, ஒரு உயிர் உருவாகிற இடத்துக்கு கருவறைன்னு பேரு. அந்த உயிர் உலகை ஆள்வதற்குரியதான் வகுப்பறைன்னு பேரு, இல்லையா? அந்த கருவறையும் வகுப்பறையும் அவருடைய இணைந்த பெரிய சிறப்பு உங்கள் கரங்களில் இருக்கிறது. இங்க நான் பார்க்கிற அத்தனை தனியார் பள்ளிகளுடைய தலைவர் பெருமக்களை, தாளாளர் பெருமக்களை பார்க்கிறேன். இன்னைக்கு இப்ப இருக்கிற பள்ளிக்கூடம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா, சாதாரணமானது இல்லை. நாம பணியாற்றுவதே சிரமம் என்று நம்ம கருதுகிற போது அதை நிர்வகிக்கிற சிக்கல் சாதாரணமானதல்ல. சமீபத்தில் எனக்கு சேலத்தில் இருந்து ஒரு வாதியார் போன் பண்ணார். ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ற 6ஆம் கிளாஸ் பையனை பார்த்து, எப்பாஸ் கேட்டிருக்காயா, ஒரு கேள்வி என்ன சொல்றான் பார்க்கலாம். அவர் கேட்டுக்கிறாரு, ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு ஊருகான்ட்டான் சார். அந்த ஆளு போன் பண்ணி என்கிட்ட அழுகுறான். சரிடா விடுறா, அது வேற எங்க இல்ல சார், அந்த பையனை என் கிளாஸ்லயே போட்டாங்க சார், அந்த ஒரு வருஷம் பூரா என்ன பண்ணுவான்னு தெரியல. அதனாலமா உங்களுக்கு குழந்தைகள் நிறைய இருக்கா. இன்னைக்கு வித்தியாசமான குழந்தைகள் வருவான். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல அம்மா அரவணைப்பா இருந்தா, அப்பா அரவணைப்பா இருந்தான். இப்ப யாரும் கொஞ்சம் நெருங்கல, பேசுறது கூட நேரம் இல்லை. ஒரே சிறப்பான இடம் வகுப்பறையை தவிர அவனுக்கு ஆதரவே இல்லை. இப்போ அதுல டீச்சர்ஸ் நீங்க தான், தாயும் தந்தையும் நண்பனும் நீங்கள் தான்.
அதனால நீங்க அவனை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகினாதான் அவனை கொண்டு வர முடியும். ஏன்னா பலதரப்பட்ட பிள்ளைகள் அங்கே வருவாங்க, சாதாரணமானதில்லை. ரசிங்க, முதல்ல குழந்தைகளை ரசிங்க. குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஒரு மனிதன் ஆயுள் நீடித்த வாழ்க்கை 100 ஆண்டு வாழணும்னா என்ன தெரியுமா? ஒண்ணு குழந்தை மனசு இருக்கணும், குழந்தையாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். அந்த குழந்தைகளோடு இருக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவங்களோட நீங்க நெருங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் உலகமே அவனுக்கு. அதனால வாழ்க்கையில் அந்த குழந்தைகளை ரசிங்க. அவன் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணத்தான் செய்வான். நான் அன்னைக்கு கூட ஒரு பையன் வீட்டில் போயிட்டு, சின்ன பிள்ளை, டேடி நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வரணும்னு இருக்கான். அது என்னடா பிடிஎம் மீட்டிங், பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட்? உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, நீங்க நானும் எங்க மிஸ் 3 பேர் மீட் பண்றோம். இது எதோ தப்பு பண்ணிட்டு வந்தது. உங்க அப்பாவை கூப்பிடணும்டான்னுக்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னா விஷயம் என்கொயரி பண்ணி உதைப்பாருன்னு தெரிஞ்சு அந்த ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் டெவலப் பண்ணாம பாத்தீங்களா? நீங்க அவனை சாதாரணமான நீங்க அவன் தான் கவுன்சிலரா வருவான். ஏன்னா அவனுக்கு ஒரு பேச்சு திறமை இருக்குது இல்ல, பேச்சு திறமை இருக்குதுல்ல. குழந்தைகளை ரசியுங்கள். எனக்கு இன்னும் இந்த நவம்பர் 14 குழந்தைகள் தினம் கொண்டாடுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. குழந்தைகள் தினம் என்று ஒரு நாளை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள். அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரசனை. இன்னைக்கு அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அப்பாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆசிரியர் சகோதரிகள், உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையோடு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எல்லாருமே அந்த டீச்சர்ஸா வந்துட முடியாது. அந்த வகுப்பை நடத்துகிற அந்த குழந்தைகளை ஆளுகிற இறையாண்மை, ஆளுமை தன்மையை ஆண்டவன் நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் வகுப்புறைக்குள் நுழைகிற போது, இன்னைக்குதான் நான் அப்பாயின்மெண்ட் என்ற சந்தோஷமா உள்ள போங்க. நான் 5 வருஷமா இதுங்கிட்டே படாத பாடு படுறேன். ஏன்னா விருப்பத்தோடு செய்வது வேற, வெறுப்போடு செய்வது வேற. நீங்க கரஸ்பாண்டன்ட்டுக்காக செயல்படல, டிஓசிஓக்காக செயல்படல, சம்பளத்துக்காக செயல்படல. அதையும் தாண்டி ஒரு மனிதநேயம் என்ற ஒன்றை நோக்கித்தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். வருத்தத்தை எல்லாம் தூக்கி வந்து வாட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்து ஒரு வளமான பிள்ளைகள் உங்கள் கண் முன்னால் தெரிகிறார்கள் என்றால் அவர்கள்தான், அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருங்கள். நிச்சயமாக அவர்கள் முன்னேற்றம் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உயர் அதிகாரிகளாக ஆன பிறகு உங்களை தேடி வந்து ஒரு வார்த்தை நன்றி சொல்லுகிற போது உங்களுக்கு ஏற்படுகிற ஆனந்தம் இருக்கிறது. ஆயுளில் 5 ஆண்டுகள் அந்த ஒரு வார்த்தையில் கூடுகிற அற்புத சக்தியும் வல்லமையும் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த பிள்ளைகளை நேசிப்பதிலும் ரசிப்பதிலும் தான் இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியாதில்லை, நான் வகுப்பறையிலே பல ஆண்டுகள் பழகியதனால் சொல்றேன். பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் வகுப்பறை அனுபவங்கள்ல. ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. இன்னைக்கும் சொல்றேன், ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு பெண் பிள்ளை எழுதும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமா எழுதுறவன் நம்ம ஆள் தான். நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன், பிரபஞ்சம் எப்படி அழியும்னு கேட்டிருந்தேன். யாரும் அட்டன் பண்ணல. ஒரே ஒரு பையன், பயங்கரமான ஆளவன். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்தும் ஓடும் வெள்ளத்தில் நீங்கள் தமிழையா புலவர் ராமலிங்கம் போய்விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் லட்சக்கணக்கில் போகும்னா அப்ப கூட அவன் வரமாட்டான் போல. மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டது, கொஞ்சம் ஷாக் ஆச்சு. அவனை கூப்பிட்டு 7th படிக்கிறான், நில்லு, இவ்வளவு வன்முறையா எழுதுகிறியே, நான் உனக்கு என்ன வாழ்க்கையில பண்ண? நல்லா சொல்லி கொடுத்தான், அவ்வளவுதானடா. இதுக்கு ஏண்டா என்ன இவ்வளவு போய் என்ன கொண்டு போய் ஆத்துல தள்ளி கடைசி பயணத்தை உருவாக்கி எதுக்குடா இது என்ன? இந்த பையன் அழுதாங்க, அழுதான். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன புள்ள தான் செய்த தவறுக்கு வருந்தி அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்துல இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதுக்கு அழுவல, நீ படிச்சு பார்த்து திருத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு மேல நான் கேள்வி கேட்க முடியுமா? அந்த சிக்கலும் நம்ம கிட்ட இருக்குது பல சமயம். குழந்தைகளை நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன்.
அவன் என்ன அழகா பேசுவான் தெரியுங்களா? தயவு செஞ்சு அவனுக்கு ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்ற கேள்விகளை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள். எப்பொழுது கேள்வி பிறக்கிறதோ அப்பொழுதுதான் விடை வரும். இந்த ஆப்பிள் ஏன் மேலே போகவில்லை, ஏன் கீழே விழுகிறது என்ற கேள்வி வந்த பிறகுதான் காலங்காலமாக பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு விடை அன்றைக்குத்தான் கிடைத்தது என்றால், விடைகள் ஏற்கனவே உள்ளன, கேள்விகள் தான் புதியதாக புறப்படுகிறது என்றால் பிள்ளைகளை கேள்வி கேட்க சொல்லுங்க. அவன் 1000 அற்புதமா கேள்வி கேட்பான். ரொம்ப ரொம்ப டேலண்டான பேசுவான் தெரியுமா உங்களுக்கு? மேத்ஸ் டீச்சர் கணக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க, அந்த பையன் உள்ள ஓடுது, அப்பா இருக்க மாட்டார், அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவர். சாயந்தரம் 7-8 மணிக்கு தான் வருவாரு, நம்பிக்கையோட வீட்டுக்கு போனா 3 மணிக்கு வீட்டில் உட்காந்துங்கிறாரு. அந்த படியேறும் போதே ஐடியா ஃபார்ம் ஆயிடுச்சு அவனுக்கு. நேராக போனா, டேடி கட்டி பிடிச்சிக்கண்ணா, சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னா. இந்த மாதிரி கேட்குற ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் எவ்வளோடா தவம் பண்ணி இருக்கணும்னு நினைச்சாரு. அப்படியே போட்டான், அந்த மகிழ்ச்சியிலே சொல்லிட்டான், டேடி நானுங்க 100க்கு 100 மேசலாம் வாங்கினா நீ என்ன நினைப்ப, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டா, அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கியிருக்கிறேன். சார் இதை விட உனக்கு என்ன தெரியுமா? அதுல பாடம் லெசன் என்ன தெரியுங்களா? தனக்கு சூழ்நிலை பாதகமா இருந்தாலும் அதை சாதகமாக்கிக் கொள்ளுகிற புத்திசாலித்தனம் அவனுக்கு இருக்குது இல்ல. 100 மார்க் வாங்குற பிள்ளையும் நமக்கு மதிப்புக்குரியவன் தான், 40 வாங்குறவனும் மதிப்புக்குரியவன் தான். அவன் வேலைக்கு போய் ஜெயிப்பான், இவன் வாழ்க்கையில வேலை கொடுத்து ஜெயிப்பான். அப்படி ஒரு பார்வை 2 பேருக்குமே இருக்குதுன்னா, அனைவரையும் சரிநிகர் சமமாக ஒரு தாயை ஏன் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நியமனம் செய்கிறார்கள்? அரசாணை இருக்கிறது, ஏன் நியமனம் செய்கிறார்கள்? எல்லோரையும் சமமாக பார்த்து பங்கீடு கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் நடமாடும் தாயை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதனால்தான் அத்தனை பிஞ்சு நெஞ்சங்களையும் உங்கள் கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, குழந்தைகளுக்கு பேசினா அவங்களுக்கு நல்லா சந்தோஷமா கூட பொறுமையா இருங்க. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை எல்லாம் வேணும். 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தன், அது சொல்லி நான் நிறைவு செஞ்சுறேன், பக்கத்துல வந்து நின்னா, நான் பேப்பர் திட்டுங்கிறேன், என்னப்பா நிக்கிறேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இப்ப நீங்க எது காரணம் இல்லாம நிற்பியா சார்? இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க ரொம்ப நல்லவன்னு எல்லாம் பேசுறாங்க சார். இப்ப இதை எதிர்பார்க்கிறான். இப்ப விஷயத்த சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், உங்க பொன்னான கையால எனக்கு ஒரு 33 மார்க் போட்டுக்கிறீங்க, ஒரு 2 மார்க் போட்டீங்கன்னா என் பரம்பரையிலே என் வம்சத்திலே நான் பாஸ் பண்ண சந்தோஷம் வந்துடும் சார். எனக்கு பகீர்னு இவன் என்ன வம்சமோ என்ன பரம்பரையோ, ஏன்னா பிரச்சனை வந்துட போகுதுறான் நினைச்சு டக்குன்னு என்ன பண்ண, சரி 2 தானே போட்டுடலான்னு நினைக்கிறேன் சார். அப்போ கீழே உட்காந்து அவனை சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டான் ஃப்ரெண்டு. அங்கிருந்து நேரா வந்தான், என்கிட்ட பார்க்கல, அவனை பார்த்தான். என்னடா ஐயா தெரியுமா, பார்த்தது இல்லையா நீ, யூடியூப் பாடுறா, டிவி பாடுறா, எல்லாத்தையும் பேசுவார், நம்பிக்கை வை நம்பிக்கை வைன்னு சொல்லுவார்ரா. சரி என்ன கேட்டவர? அவனை 2 மார்க் கட்டின போடா, அவர் தகுதின்னா பெருமைன்னா 2 போய் கேட்கிற சின்ன பையன், நீ 2 கேட்ட உனக்கு 5 போடுவார் கம்முன்னு. அவனை சமாதானப்படுத்திட்டு என்கிட்ட சொல்றான், சார் சார் போடு சார், நான் வேலைக்கா போறேன், போடு சார். சார் ஒன்னு நினைவில் வச்சுங்க, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்ப இவனை மிரட்டுறானா, என்ன உருட்டுறானா, போட சொல்றானா, ஒண்ணும் முடியல. அப்ப நான் வாங்கி இனிமேல் இன்னொருத்தன் வந்துட போறான்னு சொல்லி பேப்பரை எடுத்து வாங்கி கடகடன்னு 2 அங்க அரை இங்க அரைன்னு போட்டு 33 38 ஆக்கி கையில கொடுத்தான். அவனை சப்போர்ட் பண்ண வந்தவனை பார்த்துட்டு அந்த பேப்பரை வாங்கி சொல்றான், என்னமோட உன் புண்ணியத்துல நான் பாஸ் ஆயிட்டேன். நான் சார் போட்டது நானு, புண்ணியம் அவனுக்கு. என் அன்பு சகோதரிகளே, பிள்ளைகளை ரசியுங்கள் ரசியுங்கள். ஏன் தெரியுமா? கருவறையும் வகுப்பறையும் சரியாக இருந்தாலும் சமூகம் அவனை தவறான பாதைக்கு கொண்டு போகிறது. எங்க பார்த்தாலும் போதையின் நடமாட்டத்தில் சிக்கி தவிக்கிற விளக்கிலே எரிகிற விளக்கில் விழுகிற விட்டில் பூச்சிகளாக காவல்துறை எத்தனைத்தான் அவர்களை தேட முடியும், சிந்திக்க முடியும். மனமாற்றம் ஒன்றுதான் அவர்களுக்கு மார்க்கம் என்றால் அந்த மனமாற்றத்தை பண்பாடு என்ற விதைகளால் தான் நீங்கள் விதைத்து அவர்களை மாற்ற முடியும் என்றால், அன்புக்குள்ள சகோதரிகளே, பிற்காலத்தில் அவன் தவறு செய்து தீர்ப்பு தேடுவதை விட படிக்கிற காலத்திலேயே தீர்வு உண்டாக்குகிற மிகப்பெரிய சிறப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. நெருங்கி பழகுங்கள். நீங்கள் சொன்னால் அவர்களுக்கு அது வேத வாக்கு, அந்த வேத வாக்கின்படி அவர்கள் மறக்கவே மாட்டார்கள்.
அன்பு காட்டுங்கள். அன்பை ஜெயிக்கிற ஆயுதம் இன்னும் பிறக்கவில்லை. அன்பை ஜெயிக்கிற ஆயுதம் இன்னும் பிறக்கவில்லை என்பதனால் அன்பை கையில் எடுங்கள். அதிகாரத்தை கீழே வையுங்கள். குழந்தைகளோடு குழந்தையாக மாறுங்கள். குதூகலமாக அவர்கள் சொல்லிக் கொடுங்கள். மகிழ்ச்சி தான் வெற்றியை தரும். ஒரு பெரிய நிறுவனரை பார்த்து ஒருவர் கேட்டார், நீங்கள் வெற்றி பெறுவதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இல்லை இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உங்கள் வெற்றி உங்கள் கையில். எதிர்காலம் மகளிர் உலகமாக இது மாறுவதற்குரிய மாற்றங்கள் நிறைய புறப்பட்டு விட்டது. அதனால் உங்கள் வல்லமையை வெளிப்படுத்தி மிகப்பெரிய சிறப்பினை உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் மூலமாக அதை சாதித்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்து விழுந்து விழுந்து சிரிக்க வச்சு சிந்திக்க வச்ச நம்ம ஐயாவுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணிக்கலாம்.